முன்னொரு காலத்தில் ஒரு பசுமையான புல்வெளியில் பென்னி என்ற குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. பென்னிக்கு மிக மென்மையான காதுகளும் அன்பான மனசும் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கவலை. பென்னிக்கு இருட்டு என்றால் பயம். ஒவ்வொரு இரவும் பென்னி தன் வளைக்குள் ஒளிந்து கொண்டு, நானும் தைரியமாக இருக்கக்கூடாதா என்று முணுமுணுப்பான். ஒரு மாலை நேரம் அவன் அம்மா சொன்னார்கள், பென்னி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இந்த கேரட்டை அவரிடம் கொடுத்துவிட்டு வருகிறாயா? பென்னி அதிர்ச்சியில், ஆனால் அம்மா, வெளியே இருட்டுகிறதே என்றான். அம்மா அவனை அணைத்துக் கொண்டு, உன்னால் முடியும் என்று எனக்கு தெரியும் என்றார்கள். பென்னி ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு கேரட்டை எடுத்து கொண்டு வெளியே குதித்து நடந்தான். நிலவு மென்மையாக ஒளிர்ந்தது. நட்சத்திரங்கள் சிறு விளக்குகளைப் போல மின்னின. திடீரென்று கருக் முருக். பென்னி அப்படியே உறைந்து போனான். பரவாயில்லை, என்னால் தைரியமாக இருக்க முடியும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். பார்த்தால் அது ஒரு முள்ளம்பன்றி ஆப்பிள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இருவரும் கையாட்டி விடைபெற்றனர். பென்னி பயணத்தை தொடர்ந்தான். விரைவில் பென்னி பாட்டியின் வீட்டை அடைந்தான். பாட்டி சிரித்துக்கொண்டே, அடே பென்னி, நீ எவ்வளவு தைரியமானவன் என்றார். பென்னிக்கு பெருமையாக இருந்தது. வீட்டிற்கு திரும்பும் போது அவனுக்கு இருட்டு பயமாக தெரியவில்லை. பயம் இருந்தாலும் முயற்சி செய்வதே உண்மையான தைரியம் என்று பென்னி சிரித்துக்கொண்டே சொன்னான். அன்று முதல் பென்னி நிம்மதியாக தூங்கினான்.